எங்கள் அப்பனோட தோட்டம்னா ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் மக்களுக்காக கொடுக்கணும். அந்த தாட் வச்சு தான் நம்ம ஃபுட் ப்ராடக்டில் என்ன ஃபுட் ப்ராடக்ட் நமக்கு பண்ண முடியும், எங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் 20 years பேக். ஸோ அதை பற்றி நம்ம படிச்சிருக்கும்போது ஐஸ்கிரீமில் வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்லணும், புதுசாக ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி இனோவேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை, மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஸோ ஹீ தாட் தட் ஹீ காட் சம் ஐடியாஸ். கொஞ்சம் ஒரு நேச்சுரலாக ப்ராடக்டாக இல்லை ஒரு ரியல் மில்க் ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆசை வந்து 20 years before we start the ice cream industries. ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இல்லை. பேசிக் நம்ம மார்க்கெட்லேருந்து பார்த்தா பேசிக் ஃப்ளேவர்ஸு வேனிலா, சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச் இவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம படிச்சிருக்கும் போது இந்த ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் டெண்டர் கோகனட், சிக்கு, பைனாப்பிள் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இல்லை மார்க்கெட்டில். ஜாக் ஃப்ரூட் கூட வச்சிருக்கு. ஸோ அது வச்சு நமக்கு எப்படி நம்ம ஃபார்மர்ஸோட எப்படி இருந்தாலும் அது ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ எப்படி நமக்கு அதை கலெக்ட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுப்பாரு, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு மக்களுக்கு கொடுப்பாரு. அந்த திங்கிங் தாட்டில் தான் நம்ம மெர்சிலிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள சிட்லகாரம்பட்டி கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறோம். ஒரு 15 மாடு இருக்குது. ஒரு 10 வருஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் கையில் தான் கறந்தோம். இப்போ வந்து சுத்தமாக பால், தூய்மையான ஒரு பால் கொடுக்குன்றதுக்காக இப்போ ரீசனாக மிஷின் போட்டு கறக்கிறோம். மெர்சிலின்ற ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு நான் பால் ஊற்றிட்டுக்கிறோம். எந்த ஒரு இது இல்லாத சுத்தமான பால் கேட்கறதுனால இப்போ மிஷின் யூஸ் பண்ணிட்டுக்கிறோம். இதுக்கு தீவனம் அதெல்லாம் வந்து பார்த்தா நார்மலான தீவனம் தான் கொடுக்குறோம். நம்ம ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்கிறதில்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். தொழில் நல்லா இதாக இருக்குது. மாட்டு தொழில்ன்றது நல்ல தொழிலாக இருக்குது. மாடு பராமரிப்பு இப்போ எப்பயுமே வேலை தான். சுத்தமாக வந்து அதுக்கான இயற்கையான என்ன தீனியோ அந்த தீனியெல்லாம் கரெக்டாக கொடுத்து எந்த ஒரு நோய் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத முடிக்கும் மாடு பராமரிச்சிருக்கிறோம். அது பராமரிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான். ரொம்ப இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால எப்போனாச்சும் எதுனாச்சும் நடக்கும் மாட்டுங்களுக்கு. ஆனால் இன்ன வரையும் நாம் அந்த மாதிரி அந்த நோய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வச்சுக்கல. கரெக்டாக வச்சுருக்கிறோம். புழக்க, பொட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கையான தீவனமாக தான் கொடுக்குறோம். Mercelys நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான மில்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறோம். ஃபார்மருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க் ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் இதெல்லாமே வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஃபார்மருக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வில்லேஜ்லையும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷன் சென்டர் இன்சார்ஜஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மருடைய வெல்ஃபேர் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஃபீல்ட் ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. ஃப்ரம் த மில்கிங், அதாவது மில்கிங் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஃபார்மர் கலெக்ஷன் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நம்ம கலெக்ஷன் சென்டருக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த 15 மினிட்ஸில் கொண்டு வந்த பாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சென்டரில் ஒரு 1/2 hourல வந்துட்டு கலெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போது ஆள் போட்டுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. இந்த மில்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட சில்லிங் சென்டருக்கு வித்தின் 45 மினிட்ஸில் கொண்டு வந்துடும். அப்போது ஒரு மில்கிங் பண்ணதுலேருந்து நம்ம கலெக்ஷன் சில்லிங் சென்டருக்கு கொண்டு வந்து அந்த மில்கை சில் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய டைம் 1.5 hours தான். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 சில்லிங் சென்டர் இருக்குது. இதே சேம் மாடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்து மில்க் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த மில்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஃபார்மர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 லிட்டர் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்க் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான மேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீன் மில்க் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார்மர் வெல்ஃபேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபீடு, மற்றபடி அவங்களுக்கு உண்டான சப்போர்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மருக்கு பண்ணிகிட்ருக்கோம்.
என் பேர் எம்கே சக்திவேல். மாங்காப்பட்டி கிராமத்திலிருந்து பால் உற்பத்தி பண்ணி இங்கே பாப்பாரப்பட்டி சென்டருக்காக கொண்டு வந்திருக்கேன். மெர்சல்ஸ் கம்பெனி நல்ல நிர்வாகம். நான் ஒரு நாளைக்கு வந்து 40 லிட்டர் பால் கொடுக்குறேன். எங்களுடைய விவசாயத்துக்கும் பிள்ளைங்க படிக்கிற குடும்ப செலவுக்கும் வாரம் பட்டோட கரெக்டாக வந்துருக்கு. ஸோ ஹெல்த்தியஸ்ட் ஐஸ்கிரீம்ன்ற போது ஆஃப்டர் கொரோனா பீப்புளுக்கு வந்து மோர் ஹெல்த் கான்ஷியஸான ஃபுட்ஸ் தான் இன்டேக் பண்ண ஆரம்பித்தோம். அதுலேயும் குறிப்பாக ஐஸ்கிரீம்னாலே பாதி பேர் வந்து பயந்தாங்க, சாப்பிடலாமா வேணாமா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஃபேண்டசியான ஒரு ஐட்டமாக தான் எல்லாரும் பப்ளிக் பார்த்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலர் மீல் பிளானில் அதை எடுத்துக்கணும். அதை எப்படி ஹெல்த்தியான வேலை கொடுக்க முடியுன்றது தான் தேர்ட் ஃபேஸில் இந்தியாவிலேயே யாரும் எடுத்து வைக்காத ஒரு ஸ்டெப். அதாவது அந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் அந்த ரெண்டும் நம்ம ஐஸ்கிரீமில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஐஸ்கிரீம் மெர்சலிஸ் ஐஸ்கிரீமை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஐஸ்கிரீம்ன்றதை நம்ம சொல்கிறோம். ப்ரீபயோட்டிக் ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபுட்ஸில் இருக்குது. இந்த தயிர், ஃபார் எக்ஸாம்பிள் தயிரில் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் தான் சொல்லுவோம். அந்த டெர்மினாலஜி வந்து ஃபெர்மெண்டேஷன். ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம கட்டு ஒரு இடம் இருக்குது, நம்ம ஸ்டொமக்கில் வந்து கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய வந்து. ஸோ பேசிக்கலி வந்து எல்லாமே நம்ம சாப்பிட்டோம், அதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் வந்து ஹெல்ப் பண்ணும் இது டைஜஸ்ட் பண்ணக்கு. அதுதான் ப்ரோபயோட்டிக்கோட மெயின் டியூட்டின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம ஐஸ்கிரீமில் அது ஆட் பண்ண இதுக்கு வந்து நம்ம நிறைய ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் இனோவேட்டிவ் பார்த்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் விஷயத்தை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராசஸ் அந்த எப்படி அதோட டெக்னாலஜி ஒர்க் பண்ணது எல்லாம் படித்ததுக்கப்புறம் இது செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணோம். நம்ம ஆரிஜின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டட் வந்து கேரளாவில். அங்கே ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கேலிக்கட்டில் நமக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இங்கே இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து தர்மபுரியில் இந்த ஃபேக்ட்ரியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷனில் மாடர்ன் டெக்னாலஜி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து நம்ம பிளான்ட் தான். ஸோ இது கம்ப்ளீட் வந்து இதோட மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் டெட்ராபேக்குன்னு சொல்லி டீம். அவங்க வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட் மிஷினரி சப்ளையர் ஃபார் ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே உள்ள டென்மார்க்கில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற டெக்னாலஜிஸை வந்து நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி. நம்ம என் கன்சியூமர்கிட்ட கொடுக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீமில் கன்சிஸ்டண்ட்டாக அந்த குவாலிட்டியை வந்து 365 டேஸும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக இதோட டெக்னாலஜிஸ் எல்லாமே டென்மார்க்கில் இருந்து தான் இம்போர்ட்டட் மிஷினரிஸ் வச்சு தான் பேக் பண்ணுறோம். விஷன் எப்படின்னா நமக்கு வந்து வித்தின் அவர் நாலேஜ் என்ன நமக்கு கொடுக்க முடியும், மக்களுக்காக என்ன நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியும், அந்த குவாலிட்டி நம்ம கொடுக்குவார். அதுதான் ஒன் ஆஃப் த மிஷன். அது இல்லாமல் இந்தியில் பார்த்தா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். ஸோ எப்படி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியும், அவருக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்க முடியும்னா இதே பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கு. அது இல்லாமல் நல்ல குவாலிட்டி ஆனால் ப்ராசஸ் இங்கே இங்கேயும் பண்ணோம். அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான நம்ம யங் ஜெனரேஷன் இன்ஸ்பைரிங் ஆகிய ஒரு கம்பெனி. இதுதான் நம்மளோட தாட் பேசிக்லி. சூப்பர் சார்.
உங்கள் ஃபாதர் கோட்டை பிள்ளையார் சொல்லியே இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வரீங்க. ஃப்யூச்சரில் இது மிகப்பெரிய சார் வந்து சொல்லியிருந்தார், பேன் இண்டியா அளவுக்கு இது கொண்டு வர போறீங்கன்னு. கேஷ் ஐ எம் வெயிட்டிங். Mercelys, natural and healthy.